ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 7ல் எபிசோடு 100 லைஃப் ஆர் டெத் தி லாஸ்ட் ரெசார்ட். ஸோ ஸ்டார்டிங் சீனில் நம்ம டியான் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஒரு நியூ ஃபார்ம் ஒன்று எடுத்திருந்தான். கிட்டத்தட்ட 4 கை வந்த மாதிரி ஒரு ஃபார்ம் எடுத்திருந்தான் பார்த்தீங்களா. அந்த ஃபார்மில் நிற்க சுற்றி உள்ளவங்க எல்லாரும் பயங்கரமாக பயப்பட இவன் என்னடா பண்ண போகிறான், கோகுக்கு இப்போ என்னதான் ஆக போகுதுன்னு பயந்துக்கிட்டு நிற்க, இப்போ இவன் என்ன பண்ணுறான், இங்கேருந்து ஓடி வந்து ஏரில் பறந்து கோகு அடிக்க வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வந்துக்கிட்டு இருக்க ஓங்கி அடிக்க நம்ம கோகு அதை ரொம்பவே அழகாக தடுத்துடுறாரு. ஆனால் தடுத்தவரே அவரோட 2 கையால் இவனோட 2 கையை தான் தடுத்துடுறாரு. இவனோட மற்ற புதுசா முளைச்ச அந்த 2 கை இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிடுறான், இவனை பிடிச்சிக்கிட்டு நம்ம கோகுவை தலையில ஓங்கி ஒரு அடிப்பான் பாருங்க. அப்படியே கோகுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி வழி வர உடனே என்ன பண்றான், கோகு இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. போன கோகுவை விடாம நம்ம டியானு சரமாரியா போட்டு குத்துக்களை வீசுறான். கோகு எவ்வளவோ குத்துக்களை டாட்ச் பண்றாருங்க. ஆனா எவ்வளவுதான் கோகு குத்துக்களை டாட்ச் பண்ணாலும் 2 கைக்கு 2 கைங்கிறது ஓகே. பட் இருந்தாலும் இவன் இன்னும் 2 கை இருக்கு பார்த்தீங்களா, அதனால இவன் இன்னும் பயங்கரமா குத்த அதுல சில அடிகள் நம்ம கோகு மேல படுதுங்க. அடிபட்ட கோகு இங்க இருந்து ரிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரிங்குக்கு வெளியில போய் விழுந்துடுறான். கிட்டத்தட்ட கீழே விழுகிற நிலைமை. திடீர்னு எப்படியோ தப்பி தடுமாறி வந்துடுறாங்க. இப்படி கோகு எழுந்திருக்கிறதுக்குள்ள இவன் மறுபடியும் இங்க இருந்து வருவான் பாருங்க அடிக்க. நம்ம கோகு என்ன பண்றாரு, நம்ம டியானை அடிக்கிறதுக்கு இங்க இருந்து வேகமா போய் உதைக்க வர உடனே நம்ம கோகுவோட கை கால் இது எல்லாத்தையுமே நம்ம டியானை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சவன் சும்மா விடாம அவனோட தலை இருக்கு பார்த்தீங்களா, அவனோட தலைனால நம்ம கோகுவோட வயிற்றுல போட்டு குத்துறாங்க. நம்ம கோகுக்கு அப்படியே பொறிகளைங்க வேடுது. கோகு கத்துறாரு வழியில. இப்படியே இவர் கத்தை இவன் கொஞ்சம் கூட மனசாட்சி பார்க்காம மறுபடியும் அவன் தலையில போட்டு கோகுவோட வயிற்ற குத்திக்கிட்டே இருக்காங்க. இப்படியே குத்திக்கிட்டு இருக்க சுத்தி உள்ளவங்க எல்லாரும் பயங்கரமான பயத்துல இருக்க நம்ம கோகு போய் என்ன பண்றாரு, இப்படியே இவன் அடிப்பான் பாருங்க. அவனோட வால் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வால்னால இவனோட மூஞ்சில ஒரு அடிப்பாருங்க. இப்ப நம்ம டியான்ட்ட நம்ம கோகு சொல்றாருங்க, அதாவது பார்த்தீங்கன்னா உனக்கு 4 கை இருக்கு, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு பலமாக என்னோட வால் இருக்கு, அதனால உன்னை என்னால் எது வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகு அவரோட வாளாலேயே போட்டு நம்ம டியானை அடிக்கிறாருங்க. ஓரளவுக்கு மேலே அடி தாங்க முடியாமல் நம்ம டியானை நம்ம கோகுவை விட்டுறவும் செய்யறான். இப்போ நம்ம கோகு என்ன பண்ணுறாரு, நீ 4 கையால் உன் டெக்னிக் யூஸ் பண்ணா நான் என் 8 கையை கொண்டு வந்து உன்னை அடிப்பண்டா அப்படின்னு சொல்லி இப்போ கோகு சொல்ல சுற்றி உள்ளவங்க எல்லாருக்கும் பயங்கரமான ஆச்சரியம். என்னது 8 கையை கொண்டு வருவானா, இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க. திடீர்னு நம்ம கோகு என்ன பண்றாரு, கண்ணிமைக்கிற நேரத்துல அவருக்கு 8 கை உருவாயிடுதுங்க. இது வந்தோடனே இந்த பக்கம் கிரில்லினுக்கு பயங்கரமான ஷாக்கு. இது எப்படி கோகுவால கொண்டு வர முடியுதுங்கிற மாதிரி ஆச்சரியத்துல குழம்பி நிக்க, இப்ப கோகு இங்க இருந்து போய் என்ன பண்றான், நம்ம டியானை சரமாரியா போட்டு அடிக்கிறாங்க. எல்லா அடிகளும் கோகு அடிக்க நம்ம டியானால தடுக்க முடியாம டியான் சரமாரியா அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்க இப்ப என்ன பண்றாங்க, 2 பேருமே கிட்டத்தட்ட எதுக்கு வேகமா ஃபுல் ஸ்ட்ரென்த்ல அடிக்க வர இவங்க அடிச்சுக்கிற அடியே இந்த ஸ்டேடியம் முழுக்க ஒரு மிகப்பெரிய லைட் எஃபெக்ட் உண்டாக்குதுங்க. சுத்தி உள்ளவங்களுக்கு கண் பார்வையே வங்குற அளவுக்கு போக அடி விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் 2 பேரோட அடியுமே ஒருத்தவங்களா மாத்தி அடிச்சிருக்கோம். இதனால 2 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. இப்ப 2 பேருமே கீழே விழுக இந்த இடத்துல நம்ம அம்பையர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ண செய்யறாரு. அவரு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ண இந்த பக்கம் ரோஷி இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ஒரு ஆச்சரியம். நான் நினைச்சேன் இதே மாதிரிதான் போன ஃபைட்ல லாஸ்ட் கட்டமும் நடந்தது, இப்பயும் அதே மாதிரியே நடக்குது அப்படின்னு நம்ம ரோஷி யோசிக்கிறாருங்க. அதாவது போன வாட்டி நம்ம மாஸ்டர் ரோஷிக்கும் கோகுக்கும் சண்டை நடந்திருக்கு பார்த்தீங்களா, அப்பயும் இதே மாதிரி தான் நம்ம ரோஷி கோகு அடிச்சுக்கும் போது 2 பேருமே அடிபட்டு கீழே விழுந்திருப்பாங்க. இப்போ அந்த சீனை அவர் யோசிச்சு பார்க்க இப்போ இந்த பக்கம் கவுண்ட் டவுன் ஓடிக்கிட்டு இருக்கு. சுத்தி உள்ளவங்க எல்லாரும் கத்துறாங்க, கோகு எழுந்திரி, கோகு உன்னால முடியும், கோகு சீக்கிரம் எழுந்திரின்னு சொல்ல இன்னும் ஒரு சில குரூப்ஸ் வந்து டியானு நீ எழுந்திரி டியான்னு சொல்லி 2 பேருமே உற்சாகப்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட கவுண்ட் டவுன் ரொம்பவே அதிகமா வர 9, 10ன்னு சொல்ல வரத்துக்கு முதல்ல நம்ம டியான் எழுந்திருச்சுறாங்க. இவன் எழுந்திருச்ச அடுத்த செகண்ட் நம்ம கோகுவுமே எழுந்திருச்சு இப்ப 2 பேருமே ஒரு வழியா எழுந்திருச்சு நின்னுறாங்க. இப்ப நம்ம அம்பையர் ஒரு வழியா மறுபடி போட்டி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல இப்ப 2 பேருமே எதுக்கு வேர்த்து விறுவிறுத்து நிக்கிறாங்க. ஏன்னா வாங்கின அடி அப்படி போல. இவன் அவனை நினைச்சு வேர்த்து நிக்க, இவன் இவனை நினைச்சு வேர்த்து நிக்கங்கிற மாதிரி 2 பேருமே நடுக்கத்துல தாங்க நிக்கிறாங்க. இவ சுத்தி உள்ள மக்கள் எல்லாருமே கத்தி போட்டியை உற்சாகப்படுத்த இந்த பக்கம் நம்ம டியான் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இங்க இருந்து வேகமா கோகுவை அடிக்க வர நம்ம கோகு அவனோட கால் கேப் இருக்கு பார்த்தீங்களா, அதுல புகுந்து அவனோட காலில் ஒரு உதைக்கிறாருங்க. இந்த இடத்துல டியானா அப்படியே காலை முட்டி
முட்டி போட்ட டியானோட காலை அப்படியே வளைச்சு நம்ம கோகு பிடிச்சிடுறாருங்க. நல்லா லாக் போட்டோடனே அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. உடனே கோகு அவன் காலை பிடிச்சு வளைக்கிறாரு. இவன் கத்துறாங்க, வலிதாங்க முடியாம கத்துறான். இப்படியே இவன் கத்திக்கிட்டு இருக்க அதே கேப்ல அவன் என்ன பண்றான், அவனுக்கு இன்னும் 2 கை எக்ஸ்ட்ரா முளைச்சது பார்த்தீங்களா, அந்த பவரை யூஸ் பண்ணி நம்ம கோகுவோட கழுத்தை பிடிச்சிடுறாங்க. இப்ப அவன் கோகுவோட கழுத்தை டியானு பிடிக்க, டியானோட காலை நம்ம கோகு பிடிக்கிற மாதிரி 2 பேருமே மாறி மாறி டைட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி டைட் கொடுத்துக்கிட்டு இருக்க நம்ம டியான் சொல்றான், ஒழுங்கா என்ன விட்டுறா இல்லைன்னா நீ செத்தே விடுவேன்னு சொல்ல நம்ம கோகுவோட முகம் அப்படியே அந்த கழுத்து இருகல்ல செவந்தே போகுது. இருந்தாலும் கோகு நான் விட மாட்டேன்டா, என் முயற்சியை விடவே மாட்டேன் நம்ம கோகு சொல்ல 2 பேருமே ஒருத்தவனுக்கு ஒருத்தவன் விட்டு கொடுக்கவே இல்லைங்க. இப்படி ஓரளவுக்கு மேல வழி தாங்க முடியாம நம்ம டியான் என்ன பண்றான், அவனோட அந்த 4 கையில 2 கை மறைஞ்சும் போகுதுங்க. மறைஞ்சு போனோடனே அவன் அப்படியே இப்ப கோகுவை விட்டவும் செய்யறான். இப்ப இதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு கேட்டா இப்ப நம்ம மாஸ்டர் தாங்க சொல்றாரு. அதாவது இவன் அதிக அளவுல பவரை இழந்துட்டான். அதனால இப்ப அந்த வழினால அவன் பவர் போனதுனால அந்த புதுசா அந்த 2 கையுமே போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. இப்ப இந்த பக்கம் டியானு வழி தாங்க முடியாம கத்துறான். சுத்தி உள்ளவங்க எல்லாரும் பயங்கரமா உற்சாகப்படுத்துறாங்க. கோகு நீ ஜெயிக்க போறா அப்படின்னு உற்சாகப்படுத்த இங்க டியானை உற்சாகப்படுத்துற ஒரு சில கேங்குமே இங்க இருந்துகிட்டு தாங்க இருக்கு. இப்ப அம்பேர் அங்கே இருந்து மைக் எடுத்துட்டு இந்த போட்டியை நீங்க விட்டு கொடுக்குறீங்களா, இந்த இடத்துல தோல்வியை ஒத்துக்கிறீங்களான்னு கேட்க நம்ம டியானு கடைசி வரைக்கும் ஒத்துக்கலைங்க. இந்த இடத்துல நான் தோல்வியை ஒத்துக்கிறத விட நான் செத்து போறது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லி டியானு விடாம இருக்க சாவோசோவும் கேட்கிறான், டியான் உனக்காக இந்த போட்டியில என் பவரை நான் யூஸ் பண்ணவா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண வர வேணாம் சாவோசோ, இது வேணாம், இந்த போட்டியில அந்த சின்ன பையனை நானே அடிச்சு கொள்றேன், இதனால என் உயிருக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி டியான் முயற்சியை விடாம இருந்துகிட்டு இருக்க இப்ப டியான் எப்படியோ மல்லு கட்டி அவனோட காலை அப்படியே நிமிப்பான் பாருங்க. காலை பிடிச்சிக்கிட்டு இருந்த கோகு ஏர்ல பறந்து போய் பக்கத்துல உள்ள செவத்துல அடிக்கிறாருங்க. செவரோட இடிஞ்சு கீழே விழுகிறாரு. இப்ப டியானு எப்படியோ மறுபடியும் எழுந்திருச்சு நிற்கிறாங்க. இவன் எழுந்திருச்சு நிக்க கல்லுல அடிபட்டுக்கிட்டு இருந்த கோகு அந்த கல்லு முட்டை அப்படியே அடிச்சு பறக்க விட்டு அதுல இருந்து ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு இப்ப 2 பேருமே எதுக்கு நிக்கிறாங்க. இப்ப நம்ம டியான் சொல்றான், பரவாயில்ல என்னை இந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுத்துவன்னு நான் எதிர்கூட பார்க்கல, இந்த அளவுக்கு நான் என் பவரை யூஸ் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சின்ன பையனே உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு, இப்ப நான் பயன்படுத்த போற இந்த டெக்னிக்ல நீ உயிர் பொழைக்க மாட்டேன், உனக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ், ஒழுங்கா உயிர் மேல ஆசை இருந்ததுன்னா இப்பயே இந்த இடத்த விட்டு நீ ஓடி போயிடு அப்படின்னு சொல்ல, நீ எந்த பவரை வேணாலும் யூஸ் பண்ணு, இந்த இடத்த விட்டு நான் என் புறமுதுக காட்டி ஓடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம கோகு பேச இந்த பக்கம் நம்ம சாவோசோ சொல்றான், வேணாட்டியான்னு அந்த டெக்னிக்கை ஏன் யூஸ் பண்றா அப்படின்னு சொல்லி சாவோசோ கத்த, இந்த பக்கம் நம்ம ரோஷி இருக்காரு பாத்தீங்களா, அவருமே வேணாட்டியான்னு இது உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி அவருமே கத்துறாருங்க. இப்ப இது என்னதான் டெக்னிக் அப்படின்னு சொல்லி நம்ம கிரில்லின் கேட்க இப்பதாங்க நம்ம மாஸ்டர் சொல்றாரு, அதாவது இவங்க யூஸ் பண்ற போற டெக்னிக் பேர் ட்ரைபீம் கேனானாங்க. அதாவது இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ற அந்த பவர் ஹோல்டர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணானா ஆப்போசிட்ல அவன் எதை குறி வச்சு அடிக்கிறானோ அந்த மொத்த இடமுமே அழிஞ்சிருமா. அதாவது கமேகமேகாவோட 10 மடங்கு பவர்ஃபுல்லானதாங்க இந்த டெக்னிக். அது மட்டும் கிடையாம இந்த பவரை யூஸ் பண்ணும்போது அவன் உடம்புல உள்ள மொத்த எனர்ஜியுமே லாஸ் ஆகுமா. இதனால யூஸ் பண்ற அந்த யூசர் கூட இறக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம சாவோசோ கிட்ட நம்ம டியான் இருக்கான் பாத்தீங்களா, அவனுங்களும் டெலபத்தியில பேசிக்கிறாங்க. நம்ம சாவோசோ சொல்றான், வேணா டியான் நீ யூஸ் பண்ணா செத்துருவா அப்படின்னு சொல்ல நம்ம டியான் சொல்றான், நீ கவலைப்படாத, என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த் நான் இதுல யூஸ் பண்ண போறது இல்ல, நான் கம்மியான ஸ்ட்ரென்த்தை தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம டியானும் சொல்லிக்கிட்டு இருக்க இப்போ இந்த பக்கம் என்ன பண்றான், டியான் அப்படியே காத்துல மிதந்து மேல போறாங்க. அவன் ஏர்ல போய்கிட்டு இருக்க கோகு நீ சாகக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், ஒழுங்கா இந்த இடத்த விட்டு ஓடிடு, இப்பயும் ஒன்றும் குறைஞ்சு போகல அப்படின்னு சொல்ல சுத்தி உள்ளவங்க எல்லாருமே கத்துறாங்க. ஆனா நம்ம கோகு மட்டும் அவர் பிடிச்ச புடியில விடாபடியாவே இருக்காரு. ஹேய் நீ எவ்வளவு பெரிய அட்டாக்க வேணாலும் கொண்டு வா, இங்க இருந்து நான் துளியும் ஓட மாட்டேன், அதை தடுத்துக்கிட்டு தான்டா நிற்பேன், நீ யாருன்னு காட்டு அப்படின்னு சொல்லி கோகு விடவே இல்லைங்க. என்னதான் ஆனாலும் அவனை எதிர்த்து நின்னே அவனுங்கிற ஒரு விடியில கோகுவும் நின்றுகிட்டு இருக்க இப்ப இந்த பக்கம் நம்ம டியான் என்ன பண்றாங்க, உடம்புல உள்ள மொத்த பவரையும் சேர்க்கிறாங்க. அவன் கையில ஒரு மின்னல் மாதிரி வர அப்படியே அவன் கையை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கரெக்டா அவன் அடிக்க வேண்டிய இடத்த குறி வச்சுக்கிறாங்க. இப்படியே குறி வச்சு என்ன பண்றான், மேலே இருந்து அடிக்க சுத்தி உள்ளவங்க எல்லாம் கத்துறாங்க வேண்டாம் அப்படின்னு கத்த அப்படியே அந்த இடம் முழுக்க வெடிச்சு எல்லாரு முகத்திலையும் காத்து பறக்குதுங்க. அங்க நடக்கிறது என்னங்கிறதே தெரியல. ஒரு மிகப்பெரிய லைட் அடிக்க சுத்தி உள்ளவங்க எல்லாருக்கும் என்ன நடக்குது, பக்கத்துல உள்ளது யாரு எதுக்கு உள்ளது யாருங்கிறதே தெரியலங்க. அந்த அளவுக்கு இந்த பவரோட வேகம் இருக்கு. இப்ப அந்த பவர் அடிச்சு முடிச்சோடனே அங்கங்க ஆட்கள் எல்லாருமே கீழே விழுந்து கிடக்காங்க. அவங்க எல்லாருமே எழுந்திருச்சு பாக்குறாங்க. எப்பயுமே அடிச்ச அடியில ஸ்டேடியம் உடையதான் செய்யும். ஆனா இப்ப அடிச்ச இந்த அடியில அந்த இடத்துல ஸ்டேடியமே இல்லைங்க. ஸ்டேடியம் இருந்த இடம் மட்டும் காணாவே இருக்கு.
இப்ப இதை பார்த்தோடனே சுத்தி உள்ளவங்க எல்லாரும் பயங்கரமான ஆச்சரியத்துல இருக்க கிரில்லின் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரு பக்கம் கோகுவை தேடிட்டு இருக்காங்க. கோகு கோகு நீ என்ன ஆன கோகு, நீ எங்கதான் கோகு போன அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரில்லின் தேடிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் புல்மா அப்படியே அமைச்சா இருக்கான் பாத்தீங்களா, அவன் மேல சாஞ்சுக்கிட்டு அழுகுறாங்க. கோகு செத்தே போயிட்டான் போல இந்த பவர்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம அம்பேர் அந்த ஸ்டேடியத்தை எட்டி பார்ப்பாரு. அந்த ஸ்டேடியம் இருந்த தடம் கூட தெரியாம மிகப்பெரிய எரிகல்ல விழுந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பள்ளம் ஏற்பட்டிருக்குங்க. இப்ப அவருமே முடிவுக்கு வராரு, இதுல இருந்து அந்த பையனால பொழைச்சே இருக்க முடியாது, இதோட அந்த பையன் செத்தே போயிட்டாங்கிற மாதிரி முடிவு பண்ண சுத்தி உள்ளவங்க எல்லாருமே அப்படியே அவங்களோட நம்பிக்கையை இழக்க இந்த பக்கம் மேல டியானா அவன் பவரை யூஸ் பண்ணி பாதி பவரோட மேல நின்று அவனுமே பார்த்துக்கிட்டு இருக்க. இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்யறாங்க.